காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவில் வசந்த உற்சவம் 4ஆம் திருநாளில் சிறப்பு அலங்கார தீபாராதனைகளுடன் நந்தவனம் சுற்றி வந்த சுவாமி அம்பாள். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான நெல்லையப்பர் திருக்கோவில் முக்கிய திருவிழாவில் ஒன்றான வசந்த உற்சவம் திருநெல்வேலி மக்களின் வாழ்வியலோடு இணைந்தது. இந்த திருவிழா முன்பு சித்திரை மாத சித்திரை நட்சத்திரத்தில் தைப்பூச மண்டபத்தில் தீர்த்தவாரி முடிந்ததும் வசந்த உற்சவத்தை ஆரம்பித்தனர். 41 நாட்கள் பெருந்திரளாக கொண்டாடியது தற்போது 18 தினங்கள் மட்டுமே நடைபெறுகின்றது. இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த 2ஆம் தேதி துவங்கியது. திருக்கோவில் உள் அமைந்துள்ள வசந்த மண்டபத்தில் நடைபெற்றது. இதற்காக காலையில் திருக்கோவில் காலை சந்தி பூஜைகள் முடிவடைந்ததும் சுவாமி நெல்லையப்பர் அன்னை காந்திமதி அம்பாளை தங்க கேடயத்தில் எழுந்தருளச் செய்து கோவில் பிரகார வளமாக திருக்கோவில் உள் அமைந்துள்ள வசந்த மண்டபத்தில் தண்ணீர் நிரப்பப்பெற்ற அகழியில் தாமரை பூக்கள் இருக்க நடுவில் உள்ள மண்டபத்தில் வெற்றிவேர் பந்தலில் கீழ் சுவாமி அம்பாளை எழுந்தருளச் செய்வர். காலையில் ஹோமங்கள் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று பருத்தி ஆடைகள் அணிந்து தீபாராதனையும் நடத்தப்பட்டது. மாலையில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்விக்கப்பட்டு மலர் மாலைகள் ஆபரணங்கள் சூடி பூஜைகள் நடைபெற்று சோடச தீபாராதனைகள் நடைபெற்றது. வேதியர்கள் வேதம் ஓதுவாமூர்த்திகள் திருமுறை பாட மகா ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமி அம்பாள் வெள்ளி சப்பரத்தில் நந்தவனம் சுற்றி 7 முறை வலம் வந்தனர். ஒவ்வொரு சுற்றுக்கும் முறையே மங்கள இசை, வேதபாராயணம், ஆகமம், திருமுறை, ராஜமேளத்தில் சிறப்பு தங்க நாதஸ்வரத்தால் மங்கள இசை இசைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பஞ்சவாத்தியம் என வாசிக்கப்பட்டது. நிறைவாக கப்பல் மற்றும் ஏனைய ராகங்கள் வாசித்து வசந்த மண்டபத்தின் முன்னிருக்கும் அழுப்பு மண்டபத்தில் எழுந்தருளி தீபாராதனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் சுவாமி அம்பாளுடன் வலம் வந்து தரிசனம் செய்தனர். தருமபுரம்